செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் திமுக மதிமுக இடையே நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க அறிவாலயம் வந்திருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக மதிமுக இடையே நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி உடன்பாடு இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க அறிவாலயம் வந்திருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திமுக மற்றும் மதிமுக கட்சிகளுக்கு இடையான ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையொப்பமாக இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2019 தேர்தலில் மதிமுக திமுக கூட்டணியின் போட்டி போட்டு ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை என்ற இடத்தை பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுடன் திமுகவுடன் கூட்டணி அமைத்து மதிமுக போட்டியிடுகிறது. இதன் அடிப்படையிலே ஏற்கனவே 3 கட்ட பேச்சுவார்த்தைக்கும் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் போது மதிமுக சார்பில் முதற்கட்டமாக 3 தொகுதிகள் கேட்கப்பட்டது. அது தொடர்ச்சியாக 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை என்றும் கேட்கப்பட்டது. கடந்த முறை கொடுத்த அதே அளவில் கொடுத்தால் கூட போதும் என்ற அடிப்படையிலே கேட்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு மக்களவை தொகுதிக்கான ஒப்பந்தமானது கையெழுத்திடப்படுகிறது. குறிப்பாக இந்த முறை மதிமுகவிற்கு தனி சின்னம் ஒதுக்கப்படுகிறது. கடந்த முறை ஈரோட்டில் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக சார்பில் கணேசமூர்த்தி என்று வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த மக்களவை தேர்தலில் மதிமுகவிற்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்ட சூழலில் அந்த ஒரு இடமும் தனி சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்று தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்ற நிலையில் தற்போது அது முடிவுக்கு வந்து இன்றைய தினம் ஒப்பந்தமானது கையெழுத்திட இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் வந்திருக்கிறார்கள். இன்றைய தினமே இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திட இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கப்பட்டு மதிமுகவிற்கு அந்த தொகுதிக்கான ஒப்பந்தமும் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்திட இருக்கிறது. குறிப்பாக மதிமுகவுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அந்த தொகுதி என்னவென்று தற்போது வரை அறிவிக்கப்படவில்லை. இந்த பெரும் எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டுமே ஒரு தொகுதி என்ற அடிப்படையில் தான் ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்திட இருக்கிறது. ஏற்கனவே மதிமுக சார்பில் முன்வைக்கப்பட்ட தொகுதிகள் பல்வேறு கூட்டணி கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கேட்கிறது என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக திருச்சி மற்றும் விருதுநகர் இந்த 2 தொகுதிகள் ஒன்றை மதிமுக எதிர்பார்க்கிறது. ஆனாலும் கூட இந்த 2 தொகுதிகளையும் காங்கிரஸ் சார்பில் கேட்க இருப்பதால் அது தொடர்பாக பின்னர் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது ஒரு தொகுதி என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒப்பந்தமானது தற்போது கையெழுத்தாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.